உங்களுக்கு தெரியுமா, ஐயப்ப சாமியுடைய மிக முக்கியமான ஆன்மீக ரகசியமான காந்தமலை பற்றி பார்க்க போகிறோம். ஐயப்பனை கும்பிடும் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஓம் காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா என்ற சரணம் சிறு வயசிலிருந்தே பரிச்சயமானது. அந்த காந்தமலை என்பதே மகர ஜோதி தெளிவாக தெரியும். மலை என்றும் அதற்கான பூலோக பெயர்தான் பொன்னம்பலமேடு என்றும் சொல்லப்படுகிறது. ஐயப்பனுடைய பூங்காவனத்தில் மொத்தம் 18 புனித மலைகள் இருந்தாலும் மகர ஜோதி வருடம் வருடம் காட்சி தருவது இந்த பொன்னம்பலமேட்டில்தான். காரணம் இதுவே தர்ம சாஸ்தாவாக அவதாரம் எடுத்த ஐயப்பன் ஆதியில் குடிகொண்ட ஆதி மூலஸ்தானம். பண்டை காலத்தில் முனிவர்கள் தங்கள் தவ வலிமையால் இங்கே பொற்கோயிலும் தங்க சிங்காசனமும் உருவாக்கி ஐயப்பனை பூஜை செய்ததால் இந்த இடம் பொன்னம்பலம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் பகவான் பரசுராமர் இங்கே தங்க ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டை செய்து இதையே முதல் சாஸ்தா கோயிலாக நிறுவினார் என்றும் கூறப்படுகிறது. காலப்போக்கில் அந்த தங்க கோயில் கொள்ளையடிக்கப்பட்ட பின் ஐயப்பன் ஆரிய கேரளவர்மனாக வந்து சபரிமலையில் இன்றைய சன்னிதானத்தை நிறுவினார். ஆனாலும் ஆண்டவன் ஆதியில் இருந்த இடம் என்பதால் மகர ஜோதி சபரிமலையில் அல்லாமல் இன்றும் பொன்னம்பலமேட்டில்தான் ஜோதி ரூபமாக காட்சி தருகிறது. காந்தமலை என்றால் அது ஐயப்பனுடைய கைலாசமும் வைகுண்டமும் போன்ற வானலோக வாசஸ்தலம். அந்த உயர்ந்த பதத்தை எல்லோராலும் அடைய முடியாததால் பூலோகத்தில் இருக்கும் பொன்னம்பலமேட்டையே காந்தமலை என்று பக்தர்கள் அழைக்கத் தொடங்கினர். இன்று அங்கே ஆதி கோயிலின் சுவடுகள் முழுமையாக இல்லாவிட்டாலும் பாறையில் செதுக்கிய யந்திர வடிவமும் சீத்தளம் என்ற புனித குளமும் காணப்படுகின்றன. நம்பிக்கைப்படி மகர ஜோதி நாளில் ஐயப்பன் வானலோக காந்தமலையில் இருந்து இறங்கி அந்த சீத்த குளத்தில் நீராடி ஜோதி ரூபமாக அருள் பாலிக்கிறார். அரசு தடை காரணமாக பக்தர்கள் அங்கு செல்ல முடியாவிட்டாலும் உண்மையான ஐயப்ப பக்தன் சபரிமலை சன்னிதானத்தில் நின்று ஐயப்பனின் பாதங்களை பிடித்தாலே போதும், அவர் நம்மை உண்மையான காந்தமலைக்கும் வானலோகத்திற்கும் வழி நடத்துவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையே இந்த காந்தமலை ரகசியத்தின் சாரமாகும். சரணம் ஐயப்பா.